சைமன் தூதுக்குழு 1927 முதல் 28 சரிங்களா. 27ல் தான் தொடங்குவாங்க. தெரிஞ்சுங்க. எப்படி தொடங்குறான்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் சைமன் தான் அதோட தலைவர். மொத்தம் 7 பேர் கொண்ட குழுவில் இவர் தான் தலைவர். அதனால தான் அது பேரே சைமன் குழுன்னு வச்சுருப்பாங்க. சரிங்களா. இதில் ஒருவர் கூட இந்தியர்களே கிடையாது. அதாவது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு உள்ளது என்னமோ, அப்புறம் இந்திய நிர்வாகத்தினை மேம்படுத்தவும் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. அப்படி இந்தியாவை பற்றி மேம்படுத்துறதுக்காக கொண்டு வராங்கன்னா, அதில் இந்தியர்கள் ஒருத்தவங்க கூட இல்லைன்னா அது எப்படி வேலைக்கு ஆகும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சைமன் குழுவை எதிர்ப்பாங்க. இதில் கேட்பாங்க, இந்தியர் ஒருவர் கூட இல்லை. இதுதான் முக்கியமானது. 27 இந்த குழு அமைச்சிறாங்க. 1927 இங்கிலாந்தில் அமைக்கிறாங்க. அவங்க வந்து எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1928 தான் இந்தியாவுக்கு வராங்க. சரிங்களா. அப்படி வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தவங்க தலைமை தாங்கி அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா. கோ பேக் சைமன், பாருங்க, சைமனே திரும்பிச்சல் அப்படிங்கிற வாசகத்தை எழுதி வச்சுட்டு புறக்கணிக்கிறாங்க. அப்படி புறக்கணிக்கும் போது பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிற லாலா லஜபதி ராய் தடியடி பட்டு இறந்து போயிடுறாரு அந்த ஒரு போராட்டத்தில். சரிங்களா. லாகூர் பகுதின்னு நினைக்கிறேன். கேட்பாங்க, லாலா லஜபதி ராய் எந்த போராட்டத்தின் மூலம் உயிர் திறந்தார்னு கேட்டாங்கன்னா, எந்த போராட்டம்? சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டம். சரிங்களா. இது முக்கியமானது. இது கேட்பாங்க. இப்போ பஞ்சாப் சிங்கம், இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம்னா தமிழில் கேசரிங்கிற அர்த்தம் உண்டு. அதனால் பஞ்சாப் கேசரின்னு கூட கேட்கலாம் எக்ஸாமில், தெரிஞ்சு வச்சிங்க. முக்கியமானது சைமன் தூதுக்குழு அல்லது சைமன் குழு.